வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நிறைய பேருக்கு ஆப்பம் சாப்பிடணும்னு ஆசை. ஆனால் அதுக்கு ஃபர்மெண்ட் பண்ணி அதை பண்ணி இது பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அப்படின்றதுனால அதை பண்ணவே மாட்டா. ஸோ நம்ம இன்றைக்கி ஈஸியான ஒரு முறையில் ஆப்பம் பண்ணி சாப்பிட்றதுக்கு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வெறும் கடையில் கிடைக்கிற அரிசி மாவு, அவல், தேங்காய் இதை வச்சே பண்ணலாம். ஆனால் ஜென்ரலி இதில் அவல் நான் போடுற இடத்துல எல்லோரும் சாதம் போடுவா. உங்களுக்கு பரவாயில்லன்னா நீங்கள் சாதம் போடுவோம். எனக்கு அவல் போட்டுக்கிறது தான் கம்ஃபர்டபுள். அதனால நான் அவல் எடுத்துட்டுருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பச்சரிசி மாவு கடையில் வாங்கினது தான். 2 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். இது 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு பிச்சு போடுறேன். பிகாஸ் ஈஸ்ட் நம்ம போடலை, அதுக்கு பதிலாக ப்ரெட்டை போட்டு நம்ம பண்ண போகிறோம். 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த ஓரமாக இருக்கிற இந்த ப்ரௌன் எல்லாம் கிள்ளிட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெட்டில் இருக்கிற ஈஸ்ட்டே இது நல்லா புளிக்க வச்சிடும். இது ஊற வச்ச அவல் 1/2 கப் எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 கப் தேங்காய் துருகல், 1 ஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் கிட்ட உப்பு. முதல்ல இது கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா இதை அரைச்சின்னு உங்களை பார்க்குறேன். அப்புறமா இதை ஒரு கப் தண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப் முதல்ல விட்டு அரைங்கோ. அப்போ தான் இந்த அவல் ப்ரெட்டு அரிசி எல்லாம் ஒன்றா ஆகும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு அரைச்சி இதை எடுத்து வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம ஆப்பம் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா நல்லா அதுக்குள்ளே ஃபர்மெண்ட் ஆகிடும். அப்போ நம்ம அழகாக ஆப்பம் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் 1/2 கப் தண்ணி விட்டுருக்கேன். முதல்ல இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா நல்லா ஜோராக அரைச்சாச்சு. இதை ஒரு 1 ஹவர் கிட்ட இது ஃபர்மெண்ட் ஆகட்டும். நல்லா இந்த தண்ணியை இதில் விட்டுக்கலாம். ஆப்ப மாவு எப்பயுமே உங்களுக்கு தோசை மாவை விட கொஞ்சம் தின்னாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சத்திக்கு நம்ம இதில் ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு வாஷ் பண்ணி விட்டுருக்கோம். நம்ம டோட்டலாக 1 கப் கிட்ட தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் கிட்ட வாஷ் பண்ணி எடுத்து விட்டுருக்கேன். இது அப்படியே ஒரு 1 ஹவர் அப்படியே மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் கழித்து நல்லா பொங்கி மேலெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா கலந்துட்டு இன்னும் தின்னாகணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு தின்னாக்கிண்டு நம்ம இதை வாத்துடலாம். சரி, இதை அப்படியே வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் கூட ஒரு 1.5 ஹவர்ஸ் ஆகுது. எப்படி பொங்கியிருக்கு பாருங்க. நல்ல நுரையாக அப்படி வந்துடுது. நல்ல ஜோராக நல்லா ஆப்பமாக புளிச்ச வாசனையும் வருது. ரொம்ப புளிக்கலை, அட் த சேம் டைம் புளிச்சும் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஆப்பச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இது தோசை மாவோட கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். நான் இதில் எண்ணெய் விட மாட்டேன். எண்ணெய் வேணுங்கிறவோ ஒரு சில ட்ராப்ஸ் விட்டுனேன்னா நல்ல ஒரு கிறிஸ்பியாக நல்ல ஒரு டேஸ்டியாக வரும். ஜென்ரலாக நான் அப்படியே தான் பார்த்துருவேன். கம்ப்ளீட்டாக ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நிதானமான சிம்மில் தான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி இதில் வச்சு வேக விடுங்கோ. அழகாக வந்துடும் அதாவே. நம்ம இன்றைக்கி நான்ஸ்டிக் தான் வச்சுட்டுருக்கோம். நீங்கள் உங்கள்கிட்ட நல்ல வெங்காயத்தில் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது மெட்டலில் இருக்குதுனாலும் உங்களுக்கு நல்ல பழக்கின எதாக இருந்ததுன்னா நல்லா ஜோராக வரும். கண்டிப்பாக இது ஒட்டவே இல்லை பாருங்க. இவ்வளோ ஜோராக இருக்குது தெரியுறதா? சின்னதாக தான் வச்சுருக்கேன். இன்னொன்று பண்ணலாம்.
ஸோ 2வது ஆப்பம் தயார். இன்ஸ்டன்ட் ஆப்பம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. ஆப்பம் பிடிச்சவா எல்லாருக்குமே இந்த மாதிரி ஊற வச்சு அதை இது பண்ணி ஃபர்மெண்ட் பண்ணின்ற இதெல்லாம் இல்லாமல் ஒரு 1.5 hours 2 hours ஈஸியாக நீங்கள் பண்ணிட முடியும் ஆப்பத்தை. இந்த இன்ஸ்டன்ட் ஆப்பம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இதோடு கூட தேங்காய் பால் நாட்டு சக்கரை போட்டுன்ட்டு அதோடு கூட கொஞ்சம் அது பேர் என்ன ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா இதை விட்டு சாப்பிட்டேன்னா ஜோராக இருக்கும். நிச்சயமாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க எல்லோரும். எப்படி இருந்து எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.